எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம கட்சியின் வெற்றி தான் எனக்கு முக்கியம். இது நம்மளோட மான பிரச்சனை. நீங்கள் வெற்றியோடு தான் என்னை வந்து பார்க்கணும். இல்லை என்றால் என்னை வென்று பார்க்க வராதீங்க. நாம் தோற்று விட்டால் நாம் எல்லோரும் செயலுக்கு போக வேண்டியது தான். நம்ம எதிர்கட்சிக்காரனுங்க நம்மளை சும்மா விட மாட்டானுங்க. நம்ம கட்சி ஆட்சியை பிடித்து விட்டால் போதும். எதுவாக இருந்தாலும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து வேலை செய்யுங்க என்று தன் கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் பேசி உசிப்பேத்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. மேற்படி தலைவரின் நெஞ்சை பிளக்கும் இந்த பேச்சை கேட்டு தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரிமார்களும் சும்மா இருப்பார்களா? நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் போதும், எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் கொலை செய்யவும், கொள்ளையடிப்பவும், ஊழல் செய்யவும், கட்ட பஞ்சாயத்து பேசவும், ஆள் கடத்தல் பண்ணவும், கண்ணில் படும் பெண்ணலைகளை கற்பழித்து கொலை செய்யவும், ரோட்டில் நடக்கும் தாய்மார்களின் சங்கிலி முதற்கொண்டு தாலியையும் பட்டம்பகலிலே அறுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. யார் எப்படி போனால் நமக்கு என்ன? நாம் நினைத்தது நடந்தால் சரி, நம்ம கட்சி ஆட்சியை பிடித்தால் சரி என்று அனைத்து கட்சி கூட்டங்களையும் எதையும் செய்ய துணிந்து விட்ட பிறகு காசு பணம் கைக்கு அடங்காமல் சம்பாதித்து விட்டால் போதும் என்ற நம்பிக்கையில் ஒரு ஓட்டுக்கு 1000 என்ன, 2000 என்ன, 5000, 10,000 கொடுத்து கூட ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகின்ற போது அவர்கள் நினைத்தது எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. மேலே குறிப்பிட்டவைகளை இன்னும் முன்னாள் மாவட்ட முதல் மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டால் மேற்படி காதல், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, மிரட்டல்கள், ஆள் கடத்தல் அனைத்திற்கும் அடியாட்களாக இருந்து கூலிப்படைகளாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் அல்ல கைகளாகவும் ஏஜெண்டுகளாகவும் புரோக்கர்களாகவும் ரவுடிகளாகவும் செயல்பட வேண்டி தலைவர்களே தன் கட்சி தொண்டர்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பிருக்கிறது. மட்டத்திற்கு மட்டம் அங்கங்கும் இருக்கும் பொறுப்பாளர்களே இதை பொறுப்புணர்வோடு செய்தி முடிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. தன் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டி சுயநலமாக அனைத்து அநியாயங்களையும் நிகழ்த்தி காட்ட வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் மேலும் அப்பன் அதிகாரத்தில் இருந்தால் மகள் ஆணை மேலையும் ஏறுவாள் என்ற கதையாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் கட்சிக்காரர்களுக்கு சொல்லவா வேண்டும், கட்சி தொண்டர்களுக்கும் தனியாக சொல்ல வேண்டுமா? ஆண்டவனின் அதிகாரத்துடன் கரைவேஷ்டி கட்டிக்கொண்டு தலை நிமிர்ந்து அடிமட்ட தொண்டனும் நடமாடுகின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட மிரட்டவும் வாய்ப்பிருக்கிறது. இதில் காவல்துறையும் நீதித்துறையும் எம்மாத்திரம் இந்த பலகட்சி ஆட்சி என்னும் கொடிய மிருகங்களை ஒழித்து கட்டவில்லை என்றால் மேலே குறிப்பிட்ட அநியாயங்களும் அடக்குமுறைகளும் அகராதிகளும் இன்னும் மேலும் அதிகரிக்கவே அதிக வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தை ஆதரித்து இந்த கூட்டு கொள்ளையர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை அளித்து நமது நாட்டையும் உங்கள் வீட்டையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், மேலும் தாலியையும் தற்காத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.